அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த சனி ஞாயிறு விடுமுறை அப்படின்னு வந்துட்டாலே ஒரு சின்ன சோம்பேறித்தனம் வந்துடும். இல்லை மெதுவாக செய்வது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கும். அதுவும் நம்ம பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவன் காலைல எந்திரிக்கிறதே 8 மணியாக தான் இருக்கும். 8 மணிக்கு எழுந்த உடனே டிவி போட்டுருவான். டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அம்மா அங்கேருந்து வந்து என்னடா காலையிலே சினிமா பார்த்துட்ருக்குற? அம்மா நான் ஒன்றும் சினிமா பார்க்கலம்மா, டிவி தான் பார்க்குறேன்ப்பா. அம்மாவை கலாய்ச்சிட்டாரான் இவர். என்ன சினிமா பார்க்குறேன்னா, சினிமா பார்க்கல டிவி தான் பார்க்குறேன் அப்படின்னு. ஏடா காலையில் என்னடா உனக்கு டிவி? இல்லைம்மா பொழுது போகலம்மா, போர் அடிக்குதுமா. எழுந்ததே 8 மணி, இவருக்கு 8:30 மணிக்கெல்லாம் போர் அடிக்குதான். பொழுதுபோக்கத்துக்காக டிவி பார்த்துட்ருக்கிறார். ஏதோ ஒரு பொழுதுபோக்கு அப்படின்ற ஒன்று மனம் ஒரு மாதிரி அதுக்கு அடிமையாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. சாமுவேல் ஜான்சன் ஒரு பெரிய ஆங்கில எழுத்தாளர், அறிஞர், அவர் சொல்கிறாரு, வளர்ச்சி எது தெரியுமா? ஒரு பொழுதுபோக்கிலிருந்து இன்னொரு பொழுதுபோக்குக்கு போவதல்ல, ஒரு வளர்ச்சியை வைத்து இன்னொரு வளர்ச்சியை நோக்கி நகர்வது அப்படிங்கிறார். இப்போ பாருங்களேன், செல்ஃபோன் கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் அதில் யூடியூப்னு ஒன்று வந்தது, அப்புறம் அதுலேயே ரீல்ஸுன்னு ஒன்று வருது, அப்போ அதுலேயே ஷார்ட்ஸுன்னு ஒன்று போடுறாங்க. இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று நம்மளை அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. நிமிந்து பார்த்தா 2 மணி நேரம் நம்ம இப்படியே இதையே பார்த்துட்ருக்கிறோமே அப்படின்னு துக்குன்னு தூக்கி வாரி போடுது. நம்முடைய நேரம் போகிறது, கண்கள் போகிறது, அதோட எலக்ட்ரிசிட்டி பில்லு அதிகமாகிட்டே போகுது. சார்ஜ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம்ல. அப்போ வளர்ச்சின்றது ஒரு பொழுதுபோக்கிலிருந்து இன்னொரு பொழுதுபோக்கை கண்டுபிடிப்பதோ அதற்கு ஆளாவதோ அல்ல. ஒரு வளர்ச்சியை வைத்து இன்னொரு வளர்ச்சியை நோக்கி நகர வேண்டும். சார்லி சாப்ளின்னு பெரிய நகைச்சுவை நடிகர், அவர்கிட்ட கேட்குறான், நீங்கள் எப்படி இவ்வளவு பெரிய நடிகராக வந்தீங்க அப்படின்னு. அவர் கிண்டலாக பதில் சொல்கிறார், அது ஐ எம் ஏ ஓவர் நைட் ஹீரோ, ஓவர் நைட் சக்ஸஸ் அப்படிங்கிறார். என்னது ஓவர் நைட் சக்ஸஸா? அதான் ஒரே இரவில் சில பேர் சூப்பர் ஸ்டார் ஆவாங்க தெரியுங்களா, அந்த துறையில் ஒரே இரவில் திடீர்னு எங்கே பாரு அவரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கே பாரு அப்பா என்ன ரன் அடித்தான்டா, ஐயோ அப்பா இந்த மேட்ச்சில் பின்னிட்டான் அப்படின்னு திடீர்னு அது வரைக்கும் அடையாளமே தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஓவர் நைட் சக்ஸஸ், ஓவர் நைட் ஹீரோ அப்படின்பா. சார்லி சாப்ளின் சொல்கிறார், ஐ எம் ஏ ஓவர் நைட் சக்ஸஸ் அப்படின்னு. அப்படிங்களா அப்படின்னு கேட்குறவர் ஆச்சரியமாக சொல்கிறார். அப்புறம் தான் சார்லி சாப்ளின் சொன்னார், ஆனால் இந்த ஓவர் நைட் சக்ஸஸ்க்கு பின்னால் 30 ஆண்டு உழைப்பு இருக்குது தெரியுமா அப்படின்னாராம். ஆஹா, ஓர் இரவிலே மகத்தான உச்சத்தை தொடுகிறார்கள் அப்படின்னு நாம் பார்த்து வியக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னால் 30 ஆண்டு கால உழைப்பு இருக்கிறது. அந்த உழைப்பு தான் இந்த வளர்ச்சியை நோக்கி அவர்களை நகர்த்தி இருக்கிறது. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது, சில தியாகங்கள் இருக்கிறது. அதுதான் முன்னேற்றத்தை நோக்கி நம்மை நகர்த்துமே தவிர நிச்சயமாக பொழுதுபோக்குக்காக மனம் பழகி விடுகிற பொழுது அது வளர்ச்சியாக இருக்காது. நம்முடைய இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் இருக்கிறாரே, அவர் சொல்லுவார், இருந்தாரே அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஏன் இருக்கிறாரே அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, மிக பெரியவர்களுக்கு மறைவு என்பதே கிடையாது. சமூகத்திற்காக யாரெல்லாம் உழைத்திருக்கிறார்களோ அவர்கள் என்றைக்கும் இருக்கிறார்கள். அதனால் இருந்தாரேன்னு சொல்கிறத விட இருக்கிறாரே அப்படின்னு சொல்கிறது தான் சரி. அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு சாப்பிட்றதுக்காக சமைச்சா மட்டும் போதாது, எதிர்காலத்தில் சாப்பிட்றதுக்காக நாம் விதைக்கவும் வேண்டும் அப்படிங்கிறார். எவ்வளோ அழகான வார்த்தை. இன்றைக்கி சாப்பிடணுன்றதுக்காக நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம், அது சரிதான். ஆனால் எதிர்காலத்தில் சாப்பிடணும்னா அதுக்கு விதைக்கவும் வேண்டும். சில விஷயங்கள் அப்படி தான், எதிர்காலத்தை நோக்கியும் நம்மை நகர்த்த வேண்டும். அப்படி செய்கின்ற செயல்கள் தான் விதைப்பது அப்படிம்பாங்க. பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்றவர் அமெரிக்காவின் தந்தை அப்படின்னே சொல்லுவாங்க. பெரிய எழுத்தாளர், அறிவியல் மேதை, பல்துறை விற்பனர். அவர் வாழ்க்கையை பற்றி ஒரு அழகான செய்தி சொல்கிறாருங்க. என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எந்த விஷயம் வெற்றி காணும்னாலும் அது 2 பகுதியை கொண்டது. என்ன? நம்மால் முடிந்தது, நம் கட்டுப்பாட்டில் இல்லாதது. நம்மால் முடிந்ததை ஒழுங்காக செய்தால் நம் கட்டுப்பாட்டில் இல்லாததும் ஒழுங்காக வரும் என்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறார். கொஞ்சம் குழப்பமாக இருக்குதா? இப்போ பாருங்களேன், இன்றைக்கி புறப்பட்டு கோயம்புத்தூர் போகிறதுக்கு நம்ம திட்டமிடுறோன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி இரவு புறப்பட்டு கோயம்புத்தூர், நாளை காலைல கோயம்புத்தூரில் இருக்கணும் அப்படின்னா, இப்போ இதில் நம்மளால் முடிஞ்சதுன்னு சிலது உண்டு. என்னது? எந்த ட்ரெயின் அல்லது எப்படி போகிறோம், ட்ரெயினில் போகிறோமா, பஸ்ஸில் போகிறோமா, காரில் போகிறோமா, இதை முடிவு பண்ணணும். ஒருவேளை ட்ரெயினாக இருந்தால் எந்த ட்ரெயின்,
பகல்லையா இரவுலையா, எந்த கிளாஸில் பயணம் பண்ண போகிறோம், ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா தேர்ட் கிளாஸா, இதை கடைசி நேரத்தில் போய் டிக்கெட் வாங்க போகிறோமா, ஏஜென்ட் மூலமாக புக் பண்ண போகிறோமா, நம்மளே ரிசர்வ் பண்ண போகிறோமா, இது மாதிரி நம் கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம். நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம்னு சிலது இருக்குது. என்னது? நம்ம புறப்பட்டா அந்த ட்ரெயின் சரியான நேரத்துக்கு புறப்படுமா, சரியான நேரத்தில் போய் சேருமா, வழியில் சிக்கல் இல்லாமல் இருக்குமா, நம்ம ரிசர்வ் பண்ண டிக்கெட் நமக்கு கிடைக்குமா. ஏன்னா சில பேர் அங்கே படுத்துக்கிட்டு இருப்பான், இந்த இடத்த முடியாது நான் புக் பண்ணியிருக்கிறேன்னா ஒத்துக்க மாட்டாங்க, தகராறு பண்ணிட்டு இருப்பாங்க. அது அப்படி எல்லாம் அப்படின்னு தகராறு பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அனுபவமும் உண்டு. அப்புறம் டிடிஆரை கூட்டு வந்து அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சு அப்புறம் அவங்கள இறக்க வேண்டியிருக்கோம். இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ புயல் மழைன்னு வேற பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லாமல் பயணம் சௌகரியமாக இருக்குமா, குறித்த நேரத்தில் போய் சேருமா. இப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைங்க. ட்ரெயின் புறப்படுறது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா? மழை புயல் வருவது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா? குறித்த நேரத்தில் சென்று சேருவது நம்மளா ட்ரெயின் ஓட்டுறோம்? இல்லை ஏற்கனவே ஒருத்தனை வந்து படுத்துக்கிறானே அதில் நம்மளா அனுப்பிச்சோம்? நம்மால் கட்டுப்பாட்டில் இருக்கிற சில விஷயங்கள் உண்டு, நம் கட்டுப்பாட்டில் இல்லாததும் உண்டு. இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் ஒவ்வொரு செயலின் பூரண வெற்றிக்கு பின்னால் இருக்கிறது. நம்மால் முடிந்ததை எல்லாம் ஒழுங்காக செய்துவிட்டால் நம்மை மீறிய விஷயங்களும் ஒழுங்காக நடக்கும் என்பதற்கு பெரும்பாலும் உத்தரவாதம் உண்டு அப்படிங்கிறார். அந்த ப்ராபபிலிட்டி இதெல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணிட்டா போதுங்க, அது தானாகவே நடக்கும், அதை ஒழுங்காக செய்யுங்க அப்படிங்கிறார். அருமையான விஷயம். பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு என்னையா பஸ் ஓட்டுறாரு, டிரைவர் என்னையா ஓட்டுறாரு, என்னையா ரோடு இது, எதுவுமே சரியில்லை, மேடும் பள்ளவமாக இருக்குது, எதிர்த்தாப்பில் வரவனாது ஒழுங்காக வரானா, கண்ணாபின்னான்னு வந்துட்டு இருக்கிறானுங்க, ராத்திரி நேரம், சே இதில் போய் ஏறிட்டேன், நான் எப்போ தான் கோயம்புத்தூர் போய் சேர போடணும் அப்படின்னார். கண்டக்டர் அங்கேருந்து வந்தார், எங்கெங்கே போனோன்னு, கோயம்புத்தூர் போனோம் ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னார். அவர் உடனே இது கோயம்புத்தூர் போல் செங்கல்பட்டு போகுது, கீழே இறங்குனார். இவர் செய்ய வேண்டியதையே ஒழுங்காக பண்ணலை. எந்த பஸ்ஸு கோயம்புத்தூர் போகும்னு பார்த்தே ஏறல. இதில் டிரைவரை குறை சொல்கிறது, ரோடை குறை சொல்கிறது, கூட வந்திருக்கவனை குறை சொல்கிறது, எதிர்த்தாப்பில் வரவனை குறை சொல்கிறது. நாம் செய்ய வேண்டிய நம் கட்டுப்பாட்டில் இருப்பதை சரியாக செய்தால் மிச்சம் இருப்பதை இறைவன் பார்த்து கொள்ளுவான், அல்லது இயற்கை பார்த்து கொள்ளும், அல்லது எல்லாம் நன்றாக நடக்கும். இந்த நம்பிக்கை இருந்தால் எல்லாம் நன்றாக நடக்கும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.